விஜய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் 2026 தேர்தலில்? விஜய் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்காரா அப்படிங்கிறீங்க. இவர் எந்த வாக்க டார்கெட் பண்றார்? நான் அவர் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னேன், விஜய் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன். தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழல், ஊழல், போதை அரசாங்கம். இந்த அரசு தொடருமானால் அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமா போயிடும். ஏனென்று சொன்னால் பாரத நாடு முழுவதும் போதைப் பொருள், அதாவது அதிகமா சிந்தட்டிக் ட்ரக், சர்க்காரே விற்கிற சாராயம் அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த சாராயத்துல குவார்ட்டருக்கு 10 ரூபாயாம், அது கணக்கு பண்ணி கரெக்டா வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஃபுல்லா இருந்தா 40ன்னு. அந்த மாதிரி ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு. ஆகவே தமிழ்நாடு போலீஸ் பயங்கரவாதிகளையும் கைது செய்யறது இல்லை. இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சிருக்கிறவன் மெத்தோபெட்டமின் மாதிரி அது 1 கிராம் கூட இது வரைக்கும் கைப்பற்றப்படவில்லை. உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன், பஞ்சாப் தான் போதையில முதல் மாநிலமா இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு, யூ கோ அண்ட் சர்ச், இதுல நெட்டுல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க அது மட்டும் இல்லை, இப்ப நேத்திக்கு நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட குடி போதையிலே செய்தார்கள். நீங்க ஒன்னொன்னும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபார் ஆல் தி கிரைம், அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கலாம் அல்லது படுகொலையா இருக்கலாம். இப்பவெல்லாம் என்னன்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்க கொள்ளையடிக்கிறாங்க. பல்லடம், நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல நாம் பார்த்திருக்கோம். விஜய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் 2026 தேர்தலில்? விஜய் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்காரா அப்படிங்கிறீங்க. சார், திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சொல்லி வந்ததை கிளிப்பிள்ளை போர் இவரும் பேசினால் இவர் எந்த வாக்க டார்கெட் பண்றார்? நான் அவர் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னேன், வீரமங்கை வேலுநாச்சியார் தேசபக்தர். ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்ட தேசபக்தர். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று சொன்ன தேச துரோகி ஈவேரா படத்தையும் பக்கத்துல போடுறீங்களே, இஸ் நாட் விஜய் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன். அதனால அப்படியே ஹெசிடன்ட் ஆர்மி ஆர் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன் cannot succeed. Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.